ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாட்ச் நியூஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பவர் பேங்கோட லாங் டர்ம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த பவர் பேங்க் நான் யூஸ் பண்ணி ஒரு 4 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இந்த பவர் பேங்க் எப்படின்னா ஊதி 4 வருஷத்தில் டக்குன்னு ஊதிலாம் போயிடும். நிறைய பவர் பேங்க் இது அதுவும் எதுவும் ஆனது கிடையாது. நிறைய டைம் கீழே வந்திருக்கு. இது எதுவும் உடஞ்சி போனதும் கிடையாது. இது சொல்லப்போனால் எதுவும் ஓப்பன் ஆனதே கிடையாது. ஒரு லைட்டாக இதான் ஒரு டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஒரு 5 ஃபீட்லேருந்து கீழே வந்துச்சு. போடுறப்போ லைட்டாக ஓப்பன் ஆச்சு. அது ஒரு கிளிப் மாதிரி தான், இப்படி வச்சோம்னா அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடுச்சு. 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு பவர் பேங்க்கு. ஏன்னா நான் வச்சுருக்க ஃபோன் எல்லாமே சார்ஜ் டக்குன்னு இறங்கிடும். அந்த பவர் பேங்க் தான் நம்மளுக்கு ஒரு பேக்கப்பாக இருந்துச்சு. இது ஒரு கதையோடு என்னென்னா, இது ஒரு காம்பேக்டான பவர் பேங்க். 10,000 mAh பேட்ரி. ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 22 வாட் ஃபாஸ்ட் சார்ஜில் இது சார்ஜ் ஆகும். எனக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நம்ம பாக்கெட்டுக்குள்ளே ஈஸியாக வச்சுக்கலாம். நம்ம ஃபோன் ப்ளஸ் இது பவர் பேங்க். இது பார்த்தீங்கன்னா நான் இது கூட காமிக்கிறேன். ஒரு ஃபோன் இருக்குன்னா ஃபோனும் இதை சார்ஜ் போட்டு இப்படி அழகாக வச்சுக்கலாம். அப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் மற்ற பவர் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். இது அப்படி கிடையாது. ஒரு காம்பாக்டான ஒரு 10,000 mAh கெப்பாசிட்டியோட ஒரு பவர் பேங்கு. இதோட மாடல் என்னென்னா எம்ஐ பாக்கெட் பவர் பேங்க் ப்ரோ 10,000 mAh இதோட கெப்பாசிட்டி. இது நான் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் ஆச்சு. இதை வாங்கி 1450 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ இது அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் வருது. நான் நிறைய செக் பண்ணி பார்த்துட்டேன். ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் செக் பண்ணி பார்த்தேன். இனி அதர் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துருக்கோம்னா இருந்துச்சுன்னா லிங்க் கண்டிப்பாக நான் கீழே டேக் பண்ணி வைக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதே பவர் பேங்கில் ஷவுமி விட்ருக்காங்க. எம்ஐ ஷவுமி ரெண்டுமே ஒரே பிராண்டு தான். ஷவுமியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய் விட்ருக்காங்கன்னா ஒரு 1700 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க. ஆனால் இதோட இது 1450, அது 1700 ரூபா. இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் 22 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. இதோட அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அதனால் இப்போ நீங்கள் ஒரு பவர் பேங்க் நல்ல பவர் பேங்க் வேணும்னு தேடிச்சுன்னா இது கிடைக்காது. இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஒருவேளை ஸ்டாக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க. இது ஒரு நல்ல பவர் பேங்க் தான். ஆனால் அப்படி இல்லைனாலும் ஒரு 1450 ரூபா இது இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 1700 ரூபா. அப்படி இருக்கப்போ ஒரு 250 ரூபா சம்திங், அவ்வளோதான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது வாங்கினாலும் அது ஒரு நல்ல ஒரு சேவ் மணி தான். ஏன்னா இது அவ்வளோ குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டு. இதை நான் ஒரு யூஸ் பண்ணி ஒரு 4 வருஷம் இருக்கும். டெய்லியும் யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். எப்பவும் யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்போ கூட போனதுக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இதோட கான்ஸ் பெருசாக எதுவுமே கிடையாது. ஏன்னா இது ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பவர் பேங்க் தேவைப்படுச்சுன்னா எம்ஐ பிராண்டில் வாங்குங்க. அதுவும் இதுவுமே ஒரு காம்பாக்டான ஒரு பவர் பேங்க் வேணும்னா இதுவுமே எம்ஐ இதோட பேக்கெட் பவர் பேங்க் தான். ப்ரோ 10,000 mAh இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20,000 mAh இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் வெயிட்டு